அடைந்தீரே. அதோடைய நாங்களும் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு பயந்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விட்டுருங்க கொடுத்துருவாங்க. கையில் வச்சிருக்க கொண்டா காட்டல சார். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் வழி அதிகாரம் 22 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13 மற்றும் 15 முதல் 18 வரை. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நோக்கி, அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மேல் மீதியிருந்த விறகு கட்டைகளின் மேல் எழுதினர். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கையை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவர் தூதர் வானிலிருந்து, ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர் பையன் மேல் கையை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கர்த்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயது உள்ள இளம் பசு, 3 வயது உள்ள வெள்ளாடு, 3 வயது உள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதியை எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிரகாம் அவருக்கு விரட்டி அடித்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது உயர்த்தி கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்தது. தீப்பட்டம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரடிஸ் பேரரசு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 8 10 முடிய. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப
பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய நமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழைத்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 17 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை முகம் கூப்பிட விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்ம யாராவது பார்த்து நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? சந்தோஷமா தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க பிள்ளைங்கலாம். ஆனா நாம இருப்பதை விட இன்னும் அதிகமா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது என்னது? அது பேராசை தானே. நான் படிக்கும் போது வீடுகளில் திருமணம் நடந்துச்சுன்னா பெண்ணுக்கு எங்க மேக்கப் போடுவாங்க? எங்க மேக்கப் போடுவாங்க? வீட்டில் தான் போட்டு வருவாங்க. இப்ப எல்லாம் பியூட்டி பார்லருக்கு போறாங்க. எங்கே போனாங்கன்னா புதுசு ஆரம்பிக்கணும்னு கல்யாணம் புதுசுன்னு கேட்டாக்கா பொண்ணுக்கு தான் சார் வந்துட்டு இருக்குது பியூட்டி பார்லர்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே இந்த தோற்றத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எல்லாம் அழகா தெரியணும்னு நினைக்கிறோம். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சலூன்ல போய். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், புற அழகிலே, வெளி தோற்றத்திலே நமக்கு கவனம் அதிகமாக இருக்கிறது. அது தவறல்ல. ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய உள் அழகு, அக அழகு மிக மிக முக்கியம். அதுதான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும். இன்று நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு உருமாறியதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய படத்தெல்லாம் பாருங்க, ரொம்ப இளைஞரா அழகா இருப்பார். ஆனா அவருடைய உண்மையான தோற்றம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அழகானது, ஒளிமயமானது. அதை எல்லாம் மறந்து ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு நம்மை போன்று அவர் மனிதனாக வாழ்ந்தார். ஆனால் அவருடைய உண்மையான தோற்றத்தை பார்ப்பதற்கு
அந்த பாக்கியம் கிடைத்தது. ஏன் அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்தார்கள்? லூக்கா எழுதிய நற்செய்தியில் 9 இந்த உருமாறுதலை பற்றி வாசிக்கிறோம். இந்த உருமாறுதலுக்கு முன்னர், அந்த மலைக்கு இயேசு செல்வதற்கு முன்னர் சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் என்னையோ இன்னும் சில நாட்களில் மூப்பர்களும் தலைமை குருக்களும் என்னை கைது செய்து, என்னை சித்திரவதை செய்து, என்னை சிலுவையிலே அழைத்து கொள்வார்கள் என்று சொல்றார். அதையும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றுகிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட சீடர்களுக்கு மனதிலே கலக்கம், சஞ்சலம், இடர். இவர் பெரிய தலைவராக வருவாரு, இவரை பின்பற்றி போனால் நமக்கு பெருமை கிடைக்கும் என நாம் நினைத்தோம் என்றால், இவர் சொல்லுகிறார் கைது செய்யப்பட போகிறார், சித்திரவதை செய்யப்பட போகிறார், கொலை செய்யப்பட போகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறாரே. அது மட்டுமல்ல, இவரை பின்பற்ற வேண்டுமெனில் நாமும் அல்லவா சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று அவர்களுக்கு இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கை தளர்கிறது. அப்படிப்பட்ட சமயத்திலே இவர்களுக்கு உற்சாகம் போய்விடுகிறது. வருத்தத்தில், கலக்கத்தில், இடரில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை அந்த மலைக்கு அழைத்து கொண்டு போய் ஜெபம் செய்கிறார். இயேசு எப்பொழுதெல்லாம் மலைக்கு செல்லுகிறாரோ அங்கெல்லாம் அவர் ஜெபம் செய்வது வழக்கம். அப்பொழுதுதான் இறைவனோடு அவர் தந்தையோடு பேசுவார். அங்கு சென்ற பிறகுதான், அவர் உருமாறிய பொழுதுதான் இந்த சீடர்களுக்கு தெரிகிறது, இவர் உண்மையிலே கடவுளுடைய மகன் என்று. நெடுஞ்சாலைய குப்புற விழுந்து அவரை வணங்குகிறார்கள். அவர் மோசேயோடும் எலியாசோடும் பேசுகிறார், இறைவனோடு பேசுகிறார். அந்த அனுபவம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். அப்படியே இருந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது சிறு நிமிடங்களில் அந்த காட்சி மறைத்து போகிறது. ஆனால் அந்த காட்சி மறைவதற்கு முன் வானிலிருந்து தந்தை சொல்லுகிறார், இவரை என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் கானா ஒரு திருமணத்தில் அந்த ஊழியர்களை பார்த்து சொன்னார், அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே இயேசுவுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். ஏனெனில் அவர் சொல்லுவதெல்லாம் நமது நன்மைக்காக, நம்மை மீட்பதற்காக. அவர் சொல்வதெல்லாம் அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு என்பதை அந்த சீடர்கள் அன்று உணர்ந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வை வாசிக்கிற நாம் இயேசுவுக்கு செவிமடுக்க வேண்டும். அவர் சொல்லுவதையெல்லாம் செய்ய வேண்டும், வருடம் முழுவதும் செய்ய வேண்டும். அதற்கு குறிப்பாக இந்த தவக்காலத்திலே இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் எனில் எப்படி செவி கொடுப்பது? இயேசு நேரடியாக வந்து நம்மோடு பேசுவாரா? விவிலியம் இருக்கிறது. விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் படித்து ஏதாவது ஒரு வாக்கியத்தையாவது, வசனத்தையாவது நாம் படித்து மனப்பாடம் செய்து கொண்டோம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் என்று மனப்பாடம் செய்தோம் என்றால், இந்த 40 நாளில் 40 வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலையிலே ஒரு ஊரில் திருப்பலிக்கு சென்றிருந்தேன். அங்கு நன்மையெல்லாம் கொடுத்து முடிந்தபின் திருப்பலி முடிவுக்கு முன்னர் 10 குழந்தைகள் வந்து ஒருவராக ஒரு வாக்கியத்தை மனப்பாடமாக சொல்லி சென்றார்கள். அவ்வளவு அருமையாக இருந்தது. இந்த குழந்தைகள் இறைவனுடைய வார்த்தைகளை பேசுவது. இறைவனுடைய வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டோம் என்றால், தியானித்தோம் என்றால், நம்முடைய வாழ்வில் உருமாற்றம் வரும். நாம் மாற வேண்டும், நம்முடைய உள்ளம் மாற வேண்டும், உள்ளழகு பெருக வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த தவக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே இறைவனுக்கு ஏற்புடைய காரியங்களை நாம் செய்ய முயல வேண்டும். அதில் முக்கியமானது எல்லோரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். நம்மை விட எளிய நிலையில் இருக்கிறவர்கள் மீது, வறுமையில் இருக்கிறவர்கள் மீது இன்னும் அதிகமான அன்பை செலுத்த வேண்டும். யாரையும் பணத்தை வைத்தோ அவருடைய பொருளாதார வசதியை வைத்தோ அன்பு செய்யாமல், அவரும் என்னுடைய சகோதரன், அவரும் என்னுடைய சகோதரி
என்ற எண்ணத்திலே மதித்து வாழ வேண்டும். அதுதான் மனம் விரும்புதல். புனிதமான வாழ்வுக்கு வருவது என்பது அதுதான். ஆகவே அன்பு வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். வெறுப்பிலிருந்தும், கோபத்திலிருந்தும், தன்னலத்திலிருந்தும், வீண் பெருமையிலிருந்தும் மீண்டு நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக நல்லவர்களாக வாழ வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். முயற்சிகள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கின்றேன். ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன், அவன் இரவு நேரத்தில், விடியற்கால நேரத்தில் தெருவில் யாராவது நடந்து போனால் அவங்கள பிடிச்சி அடித்து உதைச்சி இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவான். அப்படி ஒரு நாள் இரவு நேரத்திலே அவன் தெருவில் யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒருவர் வருகிறார். பணியெல்லாம் அதிகமாக இருந்ததுனால ஒரு கோடு போட்டுட்டு வந்தார். அவர் வந்தோடனே ஒரு வழியை மறிக்கிறான். இருக்கிறதெல்லாம் கொடுத்து கேட்கிறான். அவர் இந்த ஒன்றும் இல்லைங்கிறார். உடனே அவர் காலரை பிடிச்சி உழுக்கிறான். கொடுத்துட்டே இல்லையா, ஒன்றும் கொண்டு போடுவேன். உழுக்கும் பொழுது ஏதோ சத்தம் கேட்குது உள்ளுக்குள்ள. அது என்னன்னு பார்த்தா ஒரு சிலுவை இருக்கு, சிலுவை தொங்குது. ஓ, நீ கிறிஸ்தவனான்னு கேட்குறான். அவன் சொல்றாரு, கிறிஸ்தவன் நான் ஒரு சாமியார்னு சொல்றாரு. உடனே அவனுக்கு ஐயோ சாமியார் கொடுத்த ஐயோ மன்னிச்சுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த சாமியார் சொல்றாரு, எங்களை ஏதோ கேட்டு வந்துட்டேன், உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல, இல்லை பணம்லாம் இல்லை, என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விடுறாரு. 4 சாக்லேட் இருந்துச்சு, நல்ல சாக்லேட். அதை எடுத்து இந்தாப்பா அந்த சாக்லேட்டை சாப்பிடு, இதே அதை எடுத்துகிட்டு போங்கிறார். அவன் சொன்னான், பல சாக்லேட்லாம் வேணாம், ஏன்னா இந்த அவகாலம் நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், இனிப்பு சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். வழிப்பறி கொள்ளைக்காரன் அவன் தவறு செய்யறான். என்னது? ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். அவனுக்கு எது முக்கியம்? அவனை வாழ்வு திரும்பி எல்லோரும் அன்பு செய்கிற ஒரு வாழ்வு வாழ வேண்டும். ஆனால் வெளிப்படையாக ஒரு ஆடம்பரத்திற்காக, வெளியிலே காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரி தவசை அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உண்மையான தவசை எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்திலே மனமாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். தீமையிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, தீய செயல்பாடுகளிலிருந்து, தீய பழக்க வழக்கத்திலிருந்து நாம் மீண்டு நல்லவர்களாக, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட உருமாற்றம் நம்ம ஒவ்வொருடத்திலும் நடைபெற வேண்டும். அதற்கு இந்த ஆலயம் உதவியாக நமக்கு அமையட்டும். ஆகவே நம்ம ஊருடைய மனமாற்றத்திற்காகவும் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். Let us turn now to God our Heavenly Father and present to Him our prayers for ourselves and for the whole world. நல்ல ஆயனாம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஆபிரகாமை போல பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியிலும் இறை மக்களை நம்பிக்கை பாதையில் வழிநடத்த வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். நீதியின் கதிரவனை எம் இறைவா,
எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் பொதுநல நோக்குடனும் சேவை மனப்பான்மையுடனும் மக்களின் தேவைகளையும் அறிந்து செயல்பட உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் நாய்களே இறைவா, பல்வேறு நோய்களினால் துயரும் ஆண்டவர்களை நோக்கியருளும். அவர்கள் உம்மீது வைத்துள்ள நம்பிக்கையின் மூலம் குணமாகிடவும் உமது அன்பிற்கு என்றும் நன்றியுள்ள மக்களாக சாட்சியாக வாழவும் வேண்டுமென உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இருப்பிடமே இறைவா, உடைய பாடுகளையும் இறப்பினையும் தியானிக்கின்ற இந்த நவ நாட்களிலே உமது அன்பை உணரக்கூடிய மனதை தந்து நாங்கள் அனைவரும் உமது இதயத்தின் மக்களாய் வாழ வரமருள வேண்டுமென உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Our Heavenly Father, we present to you our prayers and our needs, asking that you hear and answer them according to our need and your holy will, for we make them through Christ our Lord. தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நின்றுவோம். என்றென்றும் இதற்குமுள்ள இறைவா, நன்றி நிறைந்த உள்ளங்களோடு நமக்கு செலுத்துகின்ற இந்த காணிக்கைகளை மனமுவந்து ஏற்றருளும். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு மீது நம்பிக்கை கொண்டவரின் உடல்களையும் மனம் முழுவதும் ஏற்படுத்த அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்கும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனிதமடையில் தமது பேரொழியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் நிறைவாக்குகளுக்கும் சான்று பகர்ந்தவாறு தம் வாழ்கள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாமது செல்ல வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர்களோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே
ஆகவே முடியாமையை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரக்கமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்படைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்புடையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தீர்ப்பட்டும் ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்த அமரநாதன், எங்களோடு இளைஞர்களை பெற்றுத்தர வருகின்ற எங்கள் நாட்டைச் சேர்ந்த ஆயர் வேன் ராசின் அவர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நேர்ந்து பெறுகிறது. ஆண்டவரை, நீர் இவர்களும் அழைத்து கொண்ட இந்த ஆலயத்தை பணியாற்றி இந்த ஆலயத்துக்கு தேவையான சென்றை எல்லாம் அழைத்து திடீரென்று இறந்த அன்பு சகோதரர் நாசரேத்தை நினைவு கொண்டாடும். உன் திருமகனோடு இணைக்கப்பட்ட தேவர் உயிர்ப்பின் வரிபுடன் பேசுகிறார். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியனோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீண்டும் இறக்கமாயிரும். கடவுளில் கிடைத்த புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்ந்து பங்குபடும் தகுதி வைத்து உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வாழ்ந்துள்ள ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மைக்கு மறந்து
வாழ்வின் அமைதியை கனிவுடன் வருட உண்மை மன்றாடுகின்றோம். உமது இனத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவையின் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவருக்கும் எங்கள் ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் கலைத்தருள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவருக்கு பகிர்ந்து வருகிறோம். இதோ இறைவனின் செம்மறே, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மக்களே, திரு ரத்தத்திலும் திரு உடலிலும் நன்மை வழங்கப்படுகிறது. தயவு செய்து 2 வரிசையாக வந்து வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து 2 வரிசை அமைத்து வாங்குங்கள். அப்போது விரைவாக செய்ய முடியும். இளைஞர்களே, அதை ஒழுங்கு செய்யுமாறு வேண்டுகிறேன்.